கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் காலையில் ஆண்டவரே நான் என்ன வார்த்தை கேட்கணும்னு கேட்கும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் இழந்ததை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருங்க. 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்போம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கலாம் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். நான் ஒன்று சொல்றேன், நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குன்னு நான் கொடுத்ததுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், நீங்க 100 கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 கொடுப்பார். 1000கணக்கில் கொடுத்துருக்கீங்களா, லட்சக்கணக்கில் கொடுப்பார். நிச்சயமா சொல்ல, இந்த வசனம் அப்படி சொல்லுதுங்க, நான் இல்லை, இந்த வசனம் சொல்லுது. அதற்கு மேலாக, அதை பார்க்கல அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கூடும், நிச்சயமா கொடுப்பாருங்கிறேன். ஏன்னா யோபு 42:2 என்ன சொல்ற பாருங்க, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரி செய்ய நேரத்தை தடைபடாது. இந்த யோபு எல்லாத்தையும் இழந்தான், கர்த்தர் டபுளா கொடுத்தார்ல. நானும் சொல்றேன், நீங்க இழந்தது உண்மைனா டபுளா கொடுப்பார், ட்ரிபிளா கொடுப்பார். வாங்கிடுங்க. யோபு கொடுத்தது போல 1000கணக்கில் திருப்பி கொடுப்பார். ஒன்றை இழக்க மாட்டீங்க. அவர் அதிகமாய் உங்களுக்கு செய்ய கடவர். எபேசியர்ல தான் சொன்னார். நான் சொல்றேன், சங்கீதம் 112:2-3 ஆஸ்தி ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருக்கும். சும்மாவா சொல்றேன், உண்மைங்க. சங்கீதம் 112 பாருங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டில் இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு குறைவில்லாத வாழ்வை தருவார். உங்க மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளி உங்க ஆலோசனை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் வந்து பலிக்க ஆண்டவரே அதிகமாய் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.